அண்மை செய்தி ஒன்றையும் நாம் பார்க்கிறோம். தற்போது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜயபிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் தற்போது பிரேமலதா விஜயகாந்தும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். எலக்ட்ரன்ஸ் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இவிஎம் முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க? முதல் சுற்று அடிப்படையில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது முதல் சுற்றுல துவங்கி ஒரு 4வது சுற்று வரைக்கும் ஒரே வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார்னா அவர் தொடர்ந்து முன்னிலையை தக்க வச்சுக்கிடுவார். அந்த முன்னிலை வாக்கு எண்ணிக்கை வேணால் குறையும் கூடும், ஆனால் தக்க வச்சுக்குவார்னு சொல்லலாம். போன தடவை உங்களுக்கு நினைவு இருக்கும், கமல்ஹாசன் லாஸ்ட் ஃபியூ இதில் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வானதி மேடம் சொன்னாங்க, இல்லை கடைசி கவுண்டிங்கில் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகம், நான் ஜெயிச்சிருன்னு தன்னம்பிக்கையோடு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஆச்சு. ஏன்னா 2 பேருக்கு இழுவர் இந்த நிலைமையில். அதனால் ஒரு 4 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தபால் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை மாதிரி உடனுக்குடனாக முடிவுகள் அறிவிக்கப்படாம இவிஎம் கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் தான் தபால் வாக்குகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. அது கூட தீர்மானிக்கலாம் இல்லையா? வெற்றி தோல்வி